அப்படின்னா நீங்கள் டால்டா ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் சேமியாவும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படி ஊற்றணும்னா, ரவை சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் 1 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவை நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஏலக்காய் போட்டிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொதிக்கும் போது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நான் 1 கப் ரவை ப்ளஸ் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது. சுண்ட சுண்ட சேமியா கெட்டியாகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ரவை ப்ளஸ் சேமியா வச்சு பாயாசம் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பாயாசம் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரவையும்